என் செல்ல பிள்ளையே, என் வாழ்க்கை முழுவதும் கஷ்டங்களால் நிறைந்திருக்கிறதே, இதை சரி செய்ய மாட்டீர்களா? நல்லது கெட்டது இரண்டும் கலந்ததுதான் வாழ்க்கை என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் அம்மா. ஆனால் என் வாழ்வில் நல்லதை விட கெட்டதுதான் அதிகம் நடக்கிறது. நான் நிம்மதியாய் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் ஒரு நாள் முழுவதும் ஒரு தடவை கூட இருந்தது கிடையாது. எப்போது பார்த்தாலும் பிரச்சனை, எதற்கெடுத்தாலும் தடங்கள், எது நினைத்தாலும் நடப்பதும் கிடையாது என வருத்தத்தோடும் வேதனையோடும் உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? நீ கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அதிசயத்தை உன் வாழ்வில் இப்போது நான் சொன்ன இந்த தேதியில் நிகழ்த்தத்தான் போகிறேன். கொஞ்சம் பொறுமையோடு காத்திரு என் செல்லமே. மனிதன் பிறந்தது முதல் இறுதி மூச்சை நிறுத்துவதற்கு காலம் வரையிலும் பல முறை செத்து செத்து பிழைக்கிறான். சில முறை மனதால் வேதனைப்பட்டு சாகிறான், பல முறை மனிதர்களால் ஏமாற்றப்பட்டு சாகிறான், பல முறை தான் நினைத்தது நடக்கவில்லையே என நொந்து நொந்து வெந்து போகிறான். எதற்காக இந்த கஷ்டமான வாழ்க்கை? என்ன நடந்தாலும் எல்லாவற்றையும் என் வராகி தாய் பார்த்து கொள்வார் என அத்தனை பொறுப்பையும் என்னிடம் ஒப்படைத்து விட்டால் நீ செத்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை என் செல்லமே. நீ சந்தோஷமாய் வாழ்வதற்கான வழிமுறைகளை நான் உனக்கு காட்டுகிறேன். இடையில் நீ அறிந்தும் அறியாமலும் ஏதாவது தவறு செய்யலாம், அல்லது உனக்கே கூட கெட்ட விஷயங்கள் நடக்கலாம். அப்படி நீ செய்யும்போது உன் மனமே உன் தவறுகளை சுட்டிக்காட்டி கண்டிக்கிறது என்றால் நிச்சயமாக நீ உயர்ந்தவன் தானே. எந்த உறவாக இருந்தாலும் சரி, அதில் உண்மையான பாசம் இருந்தால் நீயே விலகி நின்றாலும் அது தானாக உன்னை தேடி வரும். அப்படிப்பட்ட நல்ல எண்ணம் கொண்ட உண்மையான பாசம் கொண்ட மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கும்படி நான் செய்து காட்டட்டுமா? எந்த விஷயத்தையுமே அது படிப்பதாக இருந்தாலும் சரி அல்லது வேலையாக இருந்தாலும் சரி, செய்யும்போது மிகவும் கஷ்டமானதாகவும் கசப்பானதாகவும் இருக்கும். ஆனால் அதை ஒரு முறை செய்து முடித்து விட்டால் அது நிச்சயம் உனக்கு இனிப்பானதாகவும் சந்தோஷமானதாகவும் மாறிவிடும் என் செல்லமே. இதை முதலில் உணர்ந்து கொள். நிச்சயமாக உன் வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்து கொள்வேன். எந்த விஷயம் செய்தாலும் சரி, நீ அதில் நம்பிக்கையோடு கடைபிடிக்க வேண்டிய ஒரே தாரக மந்திரம் என்ன தெரியுமா? என்னால் முடியும், நான் இதை நிச்சயம் வெற்றிகரமாய் செய்து முடிப்பேன் என்ற நம்பிக்கை மட்டும் உனக்குள் இருந்தால் போதும். ஏனெனில் உனது எண்ணங்கள் எனும் மந்திர சாவியை சரியாக பயன்படுத்தினால் திறக்கவே முடியாத கதவுகளையும் சுலபமாக திறந்து விடலாம். எப்படி வாழ வேண்டும் என்பதையும் நீ இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதையும் தீர்மானிப்பது உன்னிடம் இருக்கக்கூடிய பணமோ காசோ வசதி வாய்ப்போ செல்வமோ கிடையாது. உன் மனம்தான் தீர்மானிக்க வேண்டும். ஒழுக்கத்தோடு கூடிய நல்ல வாழ்க்கையை நீ நிம்மதியாய் வாழ வேண்டும் என்பதற்கான வழிமுறைகளையும் உன் மனம்தான் தீர்மானிக்க வேண்டும் என் செல்வமே. உனக்கு எது பிடிக்காததாக இருந்தாலும் அதை செய்வதிலிருந்து விலகி நின்றுவிடு. அது பொருளாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, அதையே அவர்களையே நினைத்து உடலையும் உள்ளத்தையும் வருத்தி கொள்ளாமல் பிடிக்காத விஷயங்களை பற்றி யோசிப்பதையும் அதை பற்றி பேசுவதையும் நிறுத்திவிடு. இல்லையெனில் நிச்சயமாக அதன் மூலமாக பாதிக்கப்படுவது நீயாகத்தானே இருப்பாய். நீ செய்யக்கூடிய ஒரு செயல் மற்றவர்களுக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக யாருக்காகவும் நீ உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டாம். ஏனெனில் நீ மற்றவர்களுக்காக மாற நினைக்கலாம், ஆனால் உனக்காக இந்த உலகில் யாரும் மாற மாட்டார்கள். அவரவர் வாழ்க்கைக்கு தான் அவரவர் முக்கியத்துவம் கொடுப்பார்களே தவிர உனக்கு இது தேவை, உனக்கு இதை செய்ய வேண்டும், உனக்கு உதவி தேவை, அதை செய்து உதவலாம் என யாரும் முன்னால் வரமாட்டார்கள். நிலவின் ஒளியும் மலரின் அழகான மனமும் யாருக்கும் துன்பத்தை தருவதில்லை அல்லவா? அதே போல்தான் உன் வாழ்க்கையிலும் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காத தூய அழகான சுத்தமான நிலவு போல ஜொலித்து கொண்டே இரு. உன் வாழ்க்கையிலும் அந்த பிரகாசம் இருக்கும்படி உன் வராகி அம்மா நான் பார்த்து கொள்வேன். உன் வாழ்க்கையில் செய்யக்கூடிய செயல்களிலும் நீ செய்யக்கூடிய விஷயங்களிலும் எல்லாவற்றிலும் எது அவசியம் எது அனாவசியம் என பகுத்தறிந்து புரிந்து கொண்டாலே பாதி பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என் செல்லமே. இப்போது கூட உனக்கு எது பிரச்சனையாக இருக்கிறதோ, எது உனக்கு கஷ்டத்தையும் துன்பத்தையும் தருகிறதோ, அதிலிருந்து உன்னை விலக்கி வைத்து காப்பாற்றுவதற்காக தான் இந்த அதிசயத்தை நடத்தப் போகிறேன். உறவுகளுக்குள் நெருக்கங்கள் குறைய குறைய வீண் பேச்சுக்களும் விவாதங்களும் அதற்கு பிறகு விரோதங்களும் வந்துவிடும். எப்போதுமே உறவுகளிடம் பேசக்கூடிய பழக்கத்தை வைத்துக்கொள் என் செல்லமே. நல்லதை சிந்திக்க வைப்பவர்களை உன் அருகிலேயே வைத்துக்கொள். தொல்லைகளை சந்திக்க வைப்பவர்களை கொஞ்சம் தூரமாகவே வைத்துக்கொள்.
எல்லாம் உன் நன்மைக்காகத்தான் நான் சொல்கிறேன். தென்னை மரத்தில் இருக்கும் இளநீரானது எப்படி எல்லாருக்கும் சிறப்பான உயர்வான மருந்தாக இருக்கக்கூடியதோ, எல்லாருக்கும் எப்படி மனக்குளிர்வை உண்டாக்குகிறதோ, அதே போல உன்னுடைய செயல்களும் சரியானதாக சிறப்பானதாக மற்றவர்களுக்கு மனக்குளிர்ச்சியையும் மன மகிழ்வையும் தரக்கூடியதாக இருந்தால் இந்த உலகத்திலேயே சிறந்த பிள்ளை நீதான். எப்பாடு பட்டாவது உன் வாழ்க்கையை நான் உயரத்திற்கு கொண்டு வந்து விடுவேன். நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்.